ரொம்ப கவலையா இருப்பாரா ராஜ்ய விஷயத்துல தசரதன். எதுக்கு கவலைப்பட்டோன்னு மறக்கிறது ஆச்சரியம் இல்ல, கவலைப்பட்டதே மறந்து போயிடும். எப்படி என்னால 14 வருஷம் உயிரோடு இருக்க முடியும்? சூரியன் இல்லாமல் உலகம் இருந்தாலும் இருக்கும், ஜலம் இல்லாமல் மரம் செடி கொடி பயிர்கள்லாம் வளர்ந்தாலும் வளரும், ராமன் இல்லாமல் இந்த கூட்டுல உயிர் தங்காது. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் ராஜ சபைக்கு வந்தேன்னா என்ன யாராவது மதிப்பாளாடின்னு. கள்ளு குடிக்கிற பிராமணனை எப்படி திக்காரம் பண்ணுவாளோ அதுபோல ராமனை காட்டுக்கு அனுப்பிச்ச என்ன திக்காரம் பண்ணுவாளே மகான்கள்லாம். பராபவதி மே பிரீதிஹி திருஷ்ட்வா தனயமக்ரஜம். பராப்பிரீதின்னு, பிரீதின்னா அவ்வளவு பிரேம, அது தாண்டி அன்பு கிடையாது. அவ்வளவு அன்புடி எனக்கு ராமன்ட்ட. அந்த அன்புக்கு என்ன லட்சணம்னா மறந்து போயிடுமா. ரொம்ப கவலையா இருப்பாரா ராஜ்ய விஷயத்துல தசரதன். அந்த நேரத்தில் ராமனை கூப்பிட்டு அனுப்புவார். ராமன் வந்து நின்ன உடனே நமஸ்காரம் பண்ணி அபிவாதையை சொல்லிவிட்டு இப்படி நிற்கிற ராமனை பார்த்த அந்த க்ஷணமே எதுக்கு கவலைப்பட்டோன்னு மறந்து போயிடுவான். எதுக்கு கவலைப்பட்டோன்னு மறக்கிறது ஆச்சரியம் இல்லை, கவலைப்பட்டதே மறந்து போயிடுங்கிறார். அதுதான் பராப்பிரீதி. அவ்வளவு அன்புடி என் பிள்ளைகிட்ட எனக்கு. பராபவதிமே பிரீதிகி திருஷ்ட்வாதன. அவ்வளவு அபிமானம் வச்ச என் பிள்ளைய பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? எப்படி என்னால் 14 வருஷம் உயிரோடு இருக்க முடியும்? அபஷ்யதஸ்துமே ராமம் நஷ்டா பவதி சேதனா. என் உயிரே போயிடுங்கிற. அவனை பார்க்காமல் 14 வருஷம் இருந்தால் என் உயிரே போயிடும். இந்த லோகம் சூரியன் இல்லாமல் இந்த லோகம் இருக்கும், ஜலம் இல்லாமல் மரம் செடி பயிர்கள் எல்லாம் வளரும். சூரியன் இல்லாமல் உலகம் இருந்தாலும் இருக்கும், ஜலம் இல்லாமல் மரம் செடி கொடி பயிர்கள்லாம் வளர்ந்தாலும் வளரும், ராமன் இல்லாமல் இந்த கூட்டில் உயிர் தங்காது. திஷ்டேல்லோகோ வினா சூரியம் சத்யம் வாசலிலம் வினா நதுராமம் வினா தேகே திஷ்டேத்து மம ஜீவிதம். அதனால தான் சுவாமி இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு அப்பாவை பார்க்க முடியுமோ? இந்த அப்பாவுக்கு போட்டி போடுற மாதிரி பிள்ளையா அவர். அதனால எங்கள் அப்பா மாதிரி அப்பா கிடையாது, பிள்ளைன்னா என்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாரோன்னு பின்னாடி. இப்படி ஒரு அப்பா இருந்தால் பிள்ளையும் இப்படி தானே இருப்பான், பித்ருவத்சலம். அதுக்கு மேலே சாம இருக்கா கைகி. அதுக்கு மேலே தசரதன் தன் நிலையிலேருந்து கீழே இறங்கி அஞ்சலிம் குருமிகை, உன்னை கையெடுத்து கும்பிடுறேண்டி, என் பிள்ளைய அனுப்பாது. அவ ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை. அதுக்கு மேலே சொல்ல பாதவுஜாமி, உன்னோட திருவடியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறேன், என் பிள்ளைய அனுப்பாது. அப்பி தேஜரணம் மூர்தா, நீ போருங்கிற பிரிந்த உன் திருவடியில் என் தலையை வச்சு முற்றேண்டின்னா நமஸ்காரம் பண்ணுறேன், என் பிள்ளைய அனுப்பாது. அப்பயும் பேசாம இருக்கா. அனாரிய இதிமா மாரியா புத்திர விக்ராயிகம். நாளைக்கு வெளியில் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் ராஜ சபைக்கு வந்தேன்னா என்னை யாராவது மதிப்பாளாடின்னு கேட்குறேன். அனாரியா இதிமா, சாதுக்கள்லாம் என்னை நல்லவான்னு ஒரு கோஷ்டி இருக்கே அதில் சேர்க்க மாட்டா. திக்கரிஷ்யந்தி ரத்யாசும், நான் ரோட்டில் நாளைக்கு போனேன்னா சீன்னுப்பா, திக்காரம் பண்ணுவா. இப்படி பார்த்தாலே எச்சல் துப்புறா மாதிரி, அது பார்த்துட்டு அப்படின்னு துப்பினா எவ்வளவு அகௌரவம். அதுபோல் நாளைக்கு நான் ரோட்டில் போனேன்னா, வீதியில் போனால் சாதுக்கள்லாம் என்ன திக்கரிஷ்யன், எது மாதிரி தெரியுமோன்னா சுராபம் பிராமணோ யதா பிராமணம் யதா. குடிகார பிராமணன் எப்படி சாதுக்கள்லாம் நிந்திப்பாளோ அது மாதிரிங்கிற. சுராபம் கல் யாரும் குடிக்கக்கூடாது தான். வேதாத்தியனம் பண்ணி ஒரு தகுதி உள்ளவன் இப்படி ஒரு தப்பு பண்ணினான்னா ஒத்துப்பாளாயிராது. கள்ளு குடிக்கிற பிராமணனை எப்படி திக்காரம் பண்ணுவாளோ அதுபோல ராமனை காட்டு கணிச்ச என்ன திக்காரம் பண்ணுவாளே மகான்கள்லாம். அது இருக்கட்டும் கைகை, நான் ராமனை பார்த்து பேசணுமே,
காட்டுக்கு போன்னு நான் சொல்லணுமே. கதம் திரக்ஷ்யாமி ராமஸ்ய, நான் எப்படி ராமனோட முகத்தை பார்ப்பேன்? இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ராமனை பார்த்து சொல்லணுமே. எப்படி அவன் முகத்தை என்னால் பார்க்க முடியும்? வனம் கச்சேதி பாஷிதே, அவனை காட்டுக்கு போன்னு எப்படி சொல்லுவேன்? அவன் முகத்தை எப்படி பண்ணுவேன்? முகத்தை எப்படி பார்ப்பேன்? நான் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அவனுடைய சோபை முகத்தில் ஒரு பட்டாபிஷேகம்னு ஒரு சந்தோஷம் இருக்கேன், அந்த சந்தோஷம் போய் அப்படியே முகம் அப்படியே குப்புன்னு துக்கமாக ஆகி முகம் மாறறத்தை என்னால் எப்படி பார்க்க முடியும்? முகவர்ணம் விவர்ணம் தம் யதைவேந்தும் உபப்ளுதம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.